ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மினி போகன். ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ போடாமல் இருந்தேன். ஒரு 2 months வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் வீடியோஸ் வந்திருக்கும். பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலராக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பெரிய ரீசன்ஸ் எதுவும் இல்லை, கொஞ்சம் லேசி ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலராக வரும். அண்ட் விப்ரோ ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னோட கரியர் அப்டேட்ஸ் என்ன. இன்ஃபோசிஸில் இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து எம்ஐசி குரூப்பில் ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து விப்ரோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நேற்று தான் எனக்கு வந்து டேட் ஆஃப் ஜாயினிங். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து நடத்தினாங்க. ஸோ விப்ரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பாலிசிஸ், எவ்ரி டீட்டெயில்ஸ் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்க. வெல்கம் கிட் அன்பாக்சிங் தனியாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் லொக்கேஷனுக்கு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரைட்டர் ரோலுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கேன். பேசிக்லி டெக்னிக்கல் ரைட்டர் ரோல்னால் என்னென்னு சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நான் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணியிருக்கும் போது டெவலப்பராக இருந்தேன். அதில் பார்ட் ஆஃப் இது வந்து டெக்னிக்கல் ரைட்டிங்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட் அனலிஸ்ட்டாகவும் இருந்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் மூவ் பண்ண கம்பெனியில் டெக்னிக்கல் ரைட்டிங் ப்ளஸ் குவாலிட்டி அனலிஸ்ட் இந்த 2 ரோல் இருந்தேன். இப்போ கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் ரைட்டிங்கில் மட்டும் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, டெக்னிக்கல் ரைட்டிங்னா என்னென்னா ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் பார்க்குற மாதிரி இருக்கும். டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷனை ஒரு எண்ட் யூசருக்கு கிளியர் கட்டாக எந்த ஒரு ஜார்கனும் இல்லாமல் அவங்க ரீட் பண்ணால் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு சிம்பிளாக அந்த டாக்குமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சம் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரோல் கீழே வரும், சம் கம்பெனிஸில் பிபிஎஸ் நான் ஐடி ரோல் கீழே வரும். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனிஸ். பட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல வேல்யூ அண்ட் நல்ல ஸ்கோப் இருக்குது இந்த மாதிரி ரோலுக்கு. நான் ஏன் இந்த ரோல் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக, ஏன்னா இப்போ நான் நினச்சேன்னா டெவலப்பருக்கும் போகலாம், டெஸ்டிங்க்கும் போகலாம், ப்ராஜெக்ட் அனலிஸ்ட்டாக போகலாம். இந்த மாதிரி செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் கம்பேர்ட் டு தட் எனக்கு இதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் எனக்கு இதெல்லாம் மேனேஜ் பண்ணவும் எனக்கு லைக் யூடியூப் மென்டார்ஷிப்ஸ் இதெல்லாம் எனக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு இதையும் மேனேஜ் பண்ண முடியுது. அப்படின்றதால டெக்னிக்கல் ரைட்டிங் எனக்கு குட் ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இதோட கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருந்தாலும் டெவலப்மெண்ட்டுக்கோ இல்லை டெஸ்டிங்க்கோ ஸ்கோப் அதிகம் தானே ப்ரோ அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ். பட் என்னை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் என்னென்னா, ஜாப்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி ஃபீல்ட் சூஸ் பண்ணுங்கள். அதுக்காக வந்து இதில் 2 விஷயம் கன்சிடர் பண்ணணும். அது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் உங்களால் அது எந்த அளவுக்கு பெட்டராக பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்கணும். அதுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஓப்பனிங்ஸ் இருக்குது, அந்த ரோலுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு கம்பேர்ட் டு தட் எனக்கு இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு இதை நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம். ஸோ தட் ஓகே, கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் ரைட்டிங் மூவ் பண்ணிடலாம். அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, ஈஸியாக ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு ஈஸியாக மூவ் பண்ணலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதனால தான் டெக்னிக்கல் ரைட்டிங். அண்ட் நேற்று ஃபஸ்ட் டே முடிஞ்சிச்சு. ஹைதராபாத் நான் வந்ததில்லை, இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் ஹைதராபாத் வரேன். எனக்கு 14 days அக்காமடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 14 days வந்து உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் சென்னை டு ஹைதராபாத் வந்ததுக்கு, அதுக்கப்புறம் இங்கே வந்து கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆஃபீஸ்க்கு, அண்ட் அதுக்கப்புறம் ஃபுட் அலவன்ஸ் இருக்குது. 1200 rupees வந்து ஃபுட் அலவன்ஸ் 14 daysக்கு. அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு 1200 வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நேற்று ஆப்போசிட்டில் தான் பாபிக்யூ இருந்துச்சு. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வாட்டி போய் பிபிக்யூ சம்வாட் அது பாபிக்யூ ஆர் பிபிக்யூ அங்கே நான் சாப்பிட்ருக்கேன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு தனியாக போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன் 1149 rupeesக்கு. அதில் தான் இருந்துச்சு. ஸோ பட் இங்கே என்னன்னா, நான் வந்ததுலேருந்து ஒரு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் லாங்குவேஜ் ப்ராப்ளம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நேட்டிவ் லாங்குவேஜ் பேசுகிறாங்க, பட் இங்கிலீஷ் யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்றாங்க. நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் தெரியும். தெலுங்கு ஓரளவு கொஞ்சம் தெரியும், பட் இதுக்கப்புறம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று இப்படி தான் இருந்துச்சு. மார்னிங் வந்தேன். இங்கே எப்படின்னா மார்னிங் வந்தேன், எனக்கு வந்து லொக்கேஷன் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து 14 days வந்து அக்காமடேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 14 days வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோட ஆஃபீஸ், ஐ திங்க் கோச்சிப்பள்ளி சம்வாட், எனக்கு அந்த மணிகொண்டா லொக்கேஷனில் விப்ரோ ஆஃபீஸ் இருக்குது. ஹைதராபாத் இருந்தேன் தெரியும், அங்கே கெஸ்ட் ஹவுஸில் இருக்குது. பட் ஆன்போர்டிங் வந்து இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்லாம் வந்து இன்னொரு லொக்கேஷன் நடக்கும், அங்கே போயிருக்கேன். பட் என்னோட ஒர்க் லொக்கேஷன் இன்னொரு லொக்கேஷன், கிளைண்ட் லொக்கேஷன் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது விப்ரோ ஆஃபீஸ் தான். ஸோ மொத்தம் 3 ஆஃபீஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையும். அப்கமிங்கில் நான் vlog லைக் இந்த ரூம் டூராக இருக்கட்டும், கேம்பஸ் டூராக இருக்கட்டும், எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் ஜஸ்ட் எனக்கு இந்த ஃபஸ்ட் டே எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஆஃப்டர் இன்ஃபோசிஸ், பட் ஸ்டில் ஐ மிஸ் இன்ஃபோசிஸ். ஏன்னா ஃபஸ்ட் கம்பெனி, ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது மாதிரி எதுவுமே வராது. இது என்ன தான் இன்னும் ஒரு எம்என்சிஸாக இருந்தாலும் இன்ஃபோசிஸ் மை ஃபேவரட் ஆல் த டைம். அண்ட் ஆஃப்டர் இன்ஃபோசிஸ் ஒரு 6 months வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுவுமே குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா எம்என்சிஸ்லேருந்து ஒரு 20 people இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் கூட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பீப்புள்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, நிறைய கற்றுக்கிட்டேன். பட் ஸ்டில்ஸ் அது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ட் ரோல். ஏன் அந்த ரோலுக்கு நான் சூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோ போட்டிருப்பேன்.
எனக்கு ஸ்ரீலங்கன் அப்படின்றதால இந்த கம்பெனிஸில் ஜாயின் பண்ணும்போது நேஷ்னாலிட்டி இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. ஸோ ரெஃப்யூஜியாக இருக்கீங்க, ஸோ எப்படி உங்களுக்கு ஒர்க் இங்கெல்லாம் எப்படி நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நான் செலக்ட் ஆனாலுமே ஸ்ரீலங்கன் அப்படின்றத ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது அந்த கம்பெனி நான் ஹையர் பண்ணாங்க. பட் என்னதான் இருந்தாலும் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கிறதால எனக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. திருப்பி அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ண ரெடியாக இருந்தாங்க. பட் ஸ்டில் ஓகே ஃபைன், போனால் பர்மனன்ட் ரோலுக்கு போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போயுமே நிறைய கம்பெனிஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க. பட் விப்ரோவில் வந்து ஸ்ரீலங்கனாக இருந்தாலும் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதால அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து சரி லொக்கேஷன் ஹைதராபாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சூஸ் பண்ணிட்டேன். பட் எனிவேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு சென்னைக்கு வந்துடுவேன். எவ்வளோ நாள் இங்கே இருக்க முடியும்னு தெரில. ஏன்னா இந்த மாதிரி நான் இருந்ததில்ல, அம்மா தங்கச்சி கூட தான் எப்பயுமே ஸ்டே பண்ணியிருப்பேன். இது ஃபர்ஸ்ட் டைம் 1 or 2 weeks இருந்திருக்கேன். பட் ஒரு லாங் ஜேர்னியாக நான் ரொம்ப நாள் தனியாக இருந்ததில்லை வீட்டை விட்டு. ஸோ அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், எனக்கும் மார்னிங் இருந்ததுலேருந்து ஹோம் சிக்னஸ் ஆயிடுச்சு. ஸோ மூவ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் மார்னிங் வந்தோடனே எனக்கு மார்னிங்கே வந்து இங்கே என்ட்ரன்ஸில் வந்து ரிசப்ஷனில் இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, அவங்க பேசுகிற தெலுங்கு எனக்கு புரியல, நான் பேசுகிற தமிழ் இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியல. 1 hour அங்கேயே டிலே ஆயிடுச்சு. எனக்கு ஆன்போர்டிங் 10 o'clock இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருந்துச்சு. நான் இந்த ஆஃபீஸில் 10 வரைக்கும் இருந்தேன். அப்புறம் அங்கே போய் 10:30 ஆயிடுச்சு. ஒரு 120 members or 150 members கிட்ட வந்திருந்தாங்க ஆன்போர்டிங்க்கு. நிறைய ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ பாலிசிஸ் எல்லாமே சொன்னாங்க. அண்ட் அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மட்டும் லேப்டாப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அந்த கேம்பஸில், ப்ளஸ் இன்னொரு கேம்பஸ்லையும். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து கிளைண்ட் ப்ரொவைடட் லேப்டாப் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐ திங்க் எனக்கு கிளைண்ட் ப்ரொவைடட் லேப்டாப் தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு லேப்டாப் இன்னும் இஷ்யூ பண்ணல. அண்ட் ஐடி கார்டுமே அன்றைக்கே இஷ்யூ பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் டே. அண்ட் வெல்கம் கிட்டும் கொடுத்துட்டாங்க. வெல்கம் கிட்க்கு நான் தனி வீடியோ போடுறேன். வெல்கம் கிட்டில் உங்களுக்கு அது என்னென்ன வரும்ன்றதெல்லாம் காமிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹைப்ரிட் மாடல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ். மேக்ஸிமம் நீங்கள் வீக்லி 3 days வந்தால் போதும். பட் சம் கம்பல்ஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரெகுலராக வர சொன்னாங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து தான் ஆகணும் அந்த மாதிரி. அண்ட் அதர் தன் தட் அப்கமிங்கில் உங்களுக்கு விப்ரோ பற்றியோ இல்லை கரியர் அப்டேட் பற்றியோ என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் என்னோட ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இங்கே தனியாக வந்து இருக்கிறதால இன்னும் நேற்றுலேருந்து இன்னும் ஒரு தமிழ் பீப்புள் கூட நான் மீட் பண்ணல. அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் பழகிறோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் விப்ரோ ரிலேட்டடாக இனிமேல் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இன்ஃபோசிஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. இப்போயுமே கேளுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நாங்கள் இல்லைனாலும் அங்கே என்ன நடக்குதுன்ற அளவுக்கு எனக்கு இங்கே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி விப்ரோ ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் ஆர் ரெஃபரல் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அஃபிஷியலாக அப்ரோச் பண்ணணுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லைனா வந்து லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட ஜேர்னி விப்ரோவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ விப்ரோ பீப்புள்ஸ் ஹைதராபாத்தில் யாராவது தமிழ் பீப்புள்ஸ் இருக்கீங்கன்னா எனக்கு லிங்க்டின்லையோ ஆர்எல்ஸ் வந்து மெயிலோ பண்ணுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜி ரூம்ஸ்லாம் பார்க்கணும். 14 days தான் அக்காமடேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 2 months 3 months ஆச்சும் கண்டிப்பாக இங்கே இருக்க மாதிரி இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ண முன்னாடி. ஸோ ஓவரால் ஜேர்னி வாஸ் குட். பட் லாங்குவேஜ் பேரியராக இருக்குது. தெலுங்கு கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். தெலுங்கு கற்றுக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் தெரியும். இன்ஃபோசிஸில் இருக்கும்போது நிறைய தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்ககிட்டலாம் கொஞ்சம் பேசியிருக்கேன். பட் ஸ்டில் இங்கே ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற அளவுக்குலாம் நமக்கு தெரியாது. அவங்க பேசுகிறது ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் எனக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறதுன்னு தெரில. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி ஆல் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட். அண்ட் மற்றதெல்லாம் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். பாய், டாட்டா.